ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஒன்றிய நிர்வாகம் அதிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, ரீசென்ட் வீடியோஸில் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து குயிக்காக வந்து முடிச்சிடலாம். இந்த இந்திய ஒன்றிய நிர்வாகம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வருவாங்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், சபாநாயகர், மக்களவை, மாநிலங்களவை, நாடாளுமன்றம் இது எல்லாமே வந்து கலந்து வரும். சரிங்களா? அது எல்லாமே நான் தனித்தனியா வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து குடுத்துருவேன். சரிங்களா? சரி வாங்க அத குயிக்கா வந்து பார்த்துரலாம். இந்திய ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர்ட்ட தான் வந்து இருக்கு. இத பத்தி சொல்ற ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கிள் 53. ஸோ அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமை யாருக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி மாநில சட்ட மேலவையின் உறுப்பினர்கள் அவங்களுக்கு மட்டும் வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ வேறு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், மாநிலங்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லி மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து ரைட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. அந்த கூற்றுகளில் வந்து எது வந்து சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் பதவிக்கான குறைந்தபட்ச வயது வந்து 35 ஆகும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். சரிங்க, அடுத்து பாருங்கள், அவர் மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். இதுவும் வந்து கரெக்டு தான். சரிங்களா? அவர் மாநிலங்களை உறுப்பினராக இருக்கலாம், வந்து இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ 1, 2 மட்டும் தான் வந்து சரி. ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கொஷின்ஸ் வந்து நம்ம கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் பதவி அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 52. ஸோ குடியரசுத் தலைவரின் மன்னிப்பு அதிகாரம் அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிக்கல் 72. ஸோ அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் மீதான கண்டன தீர்மானம். ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 61. அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம், குடியரசுத் தலைவருக்கு அவசர சட்டங்கள் பிறப்பிக்கும் அதிகாரம் வந்து இருக்குது. அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 123. ஸோ அடுத்து பாருங்கள், கால வரிசைப்படுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய குடியரசுத் தலைவர் வந்து கொடுத்துருக்காங்க, அதை கால வரிசைப்படுத்தணும். ஸோ இதில் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு வருவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து யார் வரும்னு பார்த்தீங்கன்னா, ராஜேந்திர பிரசாத் வந்து வருவார். அவர் பார்த்தீங்கன்னா 1950லேருந்து 1962 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் வந்து வருவார். 1962 67 வரைக்கும் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன் 1967 1969 வரைக்கும் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவி கிரி. ஸோ அவர் 1969 74 வரைக்கும் இருந்திருப்பார். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று வந்து பாருங்கள், கூற்று ஏ, இந்திய குடியரசுத் தலைவர் பெயரளவு அதிகாரம் கொண்டவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து பாருங்கள், அவர் பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கூற்று காரணம் இரண்டும் சரி, சரியான விளக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், 7வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் தவறான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதுதான் வந்து தப்பாக இருக்குது. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 61 வந்து வரணும். சரிங்களா? ஆர்டிக்கல் 56 என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் வந்து சொல்லும். ஸோ மற்ற ஆர்டிக்கல்லாம் பாருங்கள், துணை குடியரசுத் தலைவர் பதவி வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா, அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருப்பாங்க, அது கரெக்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை கூட்டு பொறுப்பு, குடியரசுத் தலைவருக்கு கூட்டு பொறுப்பு, அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 75. ஸோ இந்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா 76. இது மூணுமே பார்த்தீங்கன்னா கரெக்டு. இந்த குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 61 வந்து வரணும். ஆர்டிக்கல் 56 வந்து குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தை பற்றி சொல்லும். சரிங்களா? ஸோ அப்படி அதை எடுத்து பாருங்கள். 8வது கொஸ்டின், பிரதமரை நியமிப்பவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிரதமரை நியமிப்பவர், ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், குடியரசுத் தலைவர் தான் வந்து பிரதமரை வந்து நியமிப்பார். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், ஒரு மசோதாவை நிதி மசோதா என்று தீர்மானிப்பவர் வந்து யார்? நிதி மசோதாவா இல்லை சாதாரண மசோதாவா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கும் அதிகாரம் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ மக்களவை சபாநாயகர் அவர்கிட்ட தான் வந்து இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இந்திய தலைமை வழக்கறிஞர். சரிங்களா? ஸோ அடுத்து 51வது கொஸ்டின் வந்து பாருங்கள், 11வது கொஸ்டின் வந்து பாருங்கள், அமைச்சரவை குறித்த பின்வரும் கூற்றுகளை கவனி. அதில் வந்து எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அமைச்சர் தனிப்பட்ட முறையில் மக்களவைக்கு பொறுப்பானவர்கள், அது வந்து தவறு. சரிங்களா? குடியரசுத் தலைவர் தான் வந்து பொறுப்பானவர், அதனால் வந்து 1வது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அடுத்து பாருங்கள்,
ஒரு அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலக வேண்டும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டு. அடுத்து பாருங்கள், அமைச்சர்களின் எண்ணிக்கை மக்களவையுடைய மொத்த உறுப்பினர்களில் 15% மிகாமல் இருக்க வேண்டும். இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டு தான். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2, 3 வரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு தான் திரும்ப கொடுத்துருக்காங்க. ஆர்டிக்கல் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்தலாமா? நிதி ஆணைய தலைவர். ஸோ அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 280. தேர்தல் ஆணைய தலைவர். ஸோ அது வந்து பிரிவு 324. மொழிக்குழு அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 344. எஸ்சி எஸ்டி ஆணைய தலைவர் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் 338. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் ஒரு அங்கமாவார். காரணம் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நிறைவேற்றிய மசோதா குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி சட்டமாக முடியாது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூட்டு காரணம் ரெண்டும் சரி, சரியான விளக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய பிரதமர்கள் வந்து வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து யார் வரும்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திரி வந்து வருவார். லால் பகதூர் சாஸ்திரி. அவர் பார்த்தீங்கன்னா 1964 1966 இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி. ஸோ 1966 1977 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மொரார்ஜி தேசாய். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 1977 79 வரைக்கும் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரண் சிங். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 1979 1980 அந்த டைமில் வந்து இருந்திருப்பார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் சரியான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? எது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. குடியரசுத் தலைவருடைய வீட்டு அதிகாரம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் வந்து 111. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. கூட்டம் பார்த்திங்கன்னா 108 வந்து வரணும். நிதி மசோதா வந்து 110 வரணும். ஆளுநர் நியமனம் பார்த்திங்கன்னா 155 வந்து வரணும். சரிங்களா? ஒன்று மட்டும் தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகள் காலியாக இருக்கும்போது அந்த பொறுப்பை வகிப்பவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒருத்தரை வந்து பதவி வந்து வகிச்சிருப்பார். யாருன்னு பார்த்திங்கன்னா 1969 நீதிபதி எம் இதயத்துல்லா அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து பதவி வந்து வகிச்சிருப்பார். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், துணை குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானம் முதலில் எங்கு கொண்டு வரப்பட வேண்டும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மாநிலங்களவை. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இந்திய தலைமை வழக்கறிஞர் நாடாளுமன்ற கூட்டங்களில் பங்கேற்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆம், பங்கேற்கலாம், ஆனால் வந்து வாக்களிக்க முடியாது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற எவ்வளவு வாக்குகள் பெற வேண்டும்? இதுக்கான ஆன்சர் வந்து செல்லத்தக்க வாக்குகளில் 50% + 1. அடுத்து பாருங்கள், 20வது கொஸ்டின், பிரதமர் மற்றும் பிற அமைச்சர்களின் ஊதியம் மற்றும் படைகள் தீர்மானிப்பது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் தான். சரிங்களா? ஆப்ஷன் சி, நாடாளுமன்றம். அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் குறித்த கூற்றுகளை ஆராய்க. சரிங்களா? இதில் வந்து எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட் வந்து பாருங்கள், மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவருக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உள்ளது. இது வந்து கரெக்டு. அடுத்து வந்து பாருங்கள், இராணுவ நீதிமன்றம் விதிக்கும் தண்டனைகளை அவர் குறைக்க முடியாது. இவர் வந்து குறைக்கலாம். சரிங்களா? அப்போ இது வந்து தப்பு. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த அதிகாரம் சட்டப்பிரிவு 78 கீழ் வழங்கப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா கரெக்டு தான். அப்போ 1, 3 மட்டும் தான் வந்து கரெக்டு. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பொறுத்து வந்து கொடுத்துருக்காங்க. பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பொறுத்தலாமா? தேசிய நெருக்கடி நிலை ஆர்டிக்கல் 352. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநில நெருக்கடி நிலை வந்து 356. நிதி நெருக்கடி வந்து 360. போர் மற்றும் வெளிநாட்டவர் ஆக்கிரமிப்பு பார்த்திங்கன்னா வெளிப்புற நெருக்கடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். 23வது கொஸ்டின் வந்து பாருங்கள்,
இந்திய துணை குடியரசுத் தலைவர்களை வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து ஃபஸ்ட்டு யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா, பிடி ஜட்டி அவர் தான் வந்து வருவார். அவர் பார்த்தீங்கன்னா 1974லேருந்து 79. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதயத்துல்லா அவர் பார்த்தீங்கன்னா 1979லேருந்து 84 வரைக்கும் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 1984லேருந்து 87 வரைக்கும் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்கர் தயாள் சர்மா அவர் வந்து 1987லேருந்து 92 வரைக்கும் இருந்திருப்பார். சரிங்களா? அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து பாருங்கள். கூற்று வந்து பாருங்கள், இந்திய குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளார். காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் மக்களவையை எந்த நேரத்திலும் கலைக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. கூற்று காரணம் இரண்டும் சரியான விளக்கம் அல்ல. சரிங்களா? ரெண்டுமே தனித்தனியாக வந்து சரிதான். ஆனால் கலைக்கும் அதிகாரம் என்பது கூட்டத்தை கூட்டுவதற்கான காரணம் வந்து அல்ல. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், 25 இது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தவறான இணையை வந்து கேட்குறாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தல் முறையை பார்த்தீங்கன்னா அயர்லாந்தில் தான் எடுத்தாங்க. அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் வந்து கனடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்த்திங்கன்னா தப்பு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அரசியலமைப்புலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? துணை குடியரசுத் தலைவர் வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. கரெக்டு. அமைச்சரவை முறை வந்து பிரிட்டிஷ். சரிங்களா? ஸோ தப்பாக இருக்கிறது பி மட்டும்தான். அடுத்து பாருங்கள், ஒரு நபர் அமைச்சராக நியமிக்கப்படும் போது நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டால் அவர் எவ்வளோ காலத்திற்குள் உறுப்பினராக வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 6 மாதங்கள். ஸோ அடுத்து பாருங்கள், 27வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 12. ஸோ அடுத்து பாருங்கள், நிதி நெருக்கடி நிலை இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது? இது வரைக்கும் ஒரு டைம் கூட அமல்படுத்தலை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நிழல் அமைச்சரவை என்ற அமைப்பு எந்த நாட்டு அரசியலமைப்பில் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரிட்டன். ஸோ அதாவது இங்கிலாந்தில். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவரின் பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்திய முதல் குடியரசுத் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பாக்கெட் வீட்டோ அதிகாரம் பயன்படுத்திய முதல் குடியரசுத் தலைவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கியானி ஜெயில் சிங். அவர் தான் வந்து இந்த பாக்கெட் வீட்டோ அதிகாரத்தை முதலாக வந்து பயன்படுத்தியிருப்பார். ஸோ எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1986 இந்திய அஞ்சலக திருத்த மசோதாவிற்கு எதிராக வந்து அது பயன்படுத்தியிருப்பார். எதுக்காக வந்து பயன்படுத்தினாருன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ 1986 இந்திய அஞ்சலக திருத்த மசோதா. சரிங்களா? இதுக்காக தான் வந்து பயன்படுத்தியிருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், இந்திய தலைமை வழக்கறிஞர் குறித்து கூற்றுகளை ஆராய்க, அதில் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், இவரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இது வந்து கரெக்டு தான். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு தேவையான தகுதிகள் இவருக்கு இருக்க வேண்டும். இதுவும் பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஸோ அடுத்து வந்து பாருங்கள், இவரது பதவிக்காலம் அரசியலமைப்பு சட்டத்தால் 5 ஆண்டுகள் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா அரசியலமைப்பில் இவங்களுடைய பதவியை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்போ கூற்று 3 வந்து தவறு. 1, 2 மட்டும் தான் வந்து சரி. ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்து வந்து பாருங்கள், அந்த தலைமை வழக்கறிஞர் இருக்கார் இல்லையா, அவருக்கு பதவி காலம்லாம் கிடையாது. அரசியலமைப்பில் எதுவும் சொல்லலை. குடியரசுத் தலைவர் விரும்பும் முறை அவர் வந்து பதவியில் இருக்கலாம். சரிங்களா? அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ 32வது கொஷின் வந்து பாருங்கள், ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்தலாமா? 74 அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை ஆலோசனை. 75 ஸோ அதை பார்த்தீங்கன்னா அமைச்சர்களுக்கான இதர விதிகள். 77 ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் நடவடிக்கைகள். 78 வந்து குடியரசுத் தலைவருக்கு தகவல் அளித்தல். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்கள், கூற்று துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். காரணம் பாருங்கள், அவர் மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக செயல்படுகிறார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ வந்து தவறு, ஆனால் ஆர் வந்து சரி. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். துணை குடியரசுத் தலைவர் அந்த அவையிலும் உறுப்பினர் அல்ல, ஆனால் அவர் மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எக்ஸ்பிளனேஷன் வந்து அதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து வரிசைப்படுத்துறது தான்
இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. 34வது கொஷினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 35வது கொஷின் வந்து பாருங்கள், பின்வருவனவற்றில் தவறான இணை வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அமைச்சரவை செயலகம், பிரதமரின் நேரடி கட்டுப்பாடு, இது வந்து கரெக்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையலறை அமைச்சரவை, அதான் கிச்சன் கேபினெட்னு சொல்லுவாங்களே, அது வந்து முறைச்சாரா அமைப்பு. நிதி மசோதா அறிமுகம் மாநிலங்களவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பு, மக்களவை தான் வரணும் சரிங்களா. நிர்வாக தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் தான். ஸோ அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவரின் தேர்தல் முறை எந்த சட்டப்பிரிவில் விவரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பிரிவு 55. பிரதமருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 37வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பிரதமர். ஸோ கேபினட் என்ற சொல் அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவில் முதலில் சேர்க்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சட்டப்பிரிவு 352. அதை தான் பார்த்திங்கன்னா இந்த கேபினட் என்ற சொல் வந்து சேர்த்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 44வது திருத்தச் சட்டம் 1978 மூலம் சேர்க்கப்பட்டது. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவர் தேர்தலில் சமநிலை ஏற்பட்டால் முடிவெடுக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? எத்தகைய சூழல் ஏற்பட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒன்றிய நிர்வாகம் பற்றி கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நான் தனித்தனியாக வந்து கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து நான் செப்பரேட்டாக வந்து கொடுக்குறேன். நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.